இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் அன்பான நாமத்தில் உங்கள் யாவருக்கும் கிருபையும் சமாதானமும் நிறைவாய் உண்டாயிருப்பதாக. இந்த நாளிலும் நாம் தியானத்திற்கென்று தெரிந்து கொள்ளப்பட்ட பகுதி 2 தீமோத்தேயு 4 அதிகாரம் 7, 8 வசனம். நல்ல போராட்டத்தை போராடினேன், ஓட்டத்தை முடித்தேன், விசுவாசத்தை காத்துக்கொண்டேன். இது முதல் நீதியின் கிரீடம் எனக்காக வைக்கப்பட்டிருக்கிறது. நீதியுள்ள நியாயாதிபதியாக கர்த்தர் அந்நாளிலே அதை எனக்கு தந்தருளுவார். எனக்கு மாத்திரமல்ல, அவர் பிரசன்னமாக்குதலை விரும்பும் யாவருக்கும் அதை தந்தருளுவார். ஹல்லேலூயா. அப்போஸ்தலனாகிய பவுல் தீமோத்தேயுவின் ஊழியத்தை பலப்படுத்தும்படிக்கும் கிறிஸ்துவுக்குள் அதை உறுதிப்படுத்தும்படிக்கும் அறிவுரை கூறும் நிருபங்கள் தான் இந்த 1 தீமோத்தேயு 2 தீமோத்தேயு. இந்த 2வது தீமோத்தேயு இந்த கடைசி அதிகாரம் எழுதும்போது அப்போஸ்தலனாகிய பவுல் தன்னுடைய கடைசி நாட்களில் வந்துவிட்டான், இனி என்னுடைய ஜீவியம் இனி தொலைதூரத்திற்கு இல்லை, என்னுடைய முடிவு சமீபித்து விட்டது என்று அறிந்து தீமோத்தேயுவுக்கு ஆலோசனை கூறுகிறான். 2 தீமோத்தேயு 4 அதிகாரம் 6 வசனம் வாசிக்கும் பொழுது, இப்பொழுதே நான் பானபலியாக போகும் காலம் வந்துவிட்டது என்று அவன் கூறுகிறான். பவுல் சாட்சியாக வாழ்ந்து பரலோகத்திற்கு சென்று கர்த்தரிடத்திலிருந்து நீதியின் கிரீடமாகிய அந்த பரிசை பெற்றுக்கொள்ளப் போகிறேன் என்று விசுவாசித்து எழுதுகிறான். அது மாத்திரமல்ல, அவருடைய பிரசன்னமாக்குதலை, அதாவது பரலோகத்திற்கு சென்று கிறிஸ்துவை காண வேண்டும் என்று விசுவாசிக்கிற யாவருக்கும் அந்த நீதியின் கிரீடம் உண்டு என்று நமக்கும் நம்முடைய விசுவாசத்தையும் பலப்படுத்தும்படி அப்போஸ்தலனாகிய பவுல் இவ்விதமாக கூறுகிறான். எப்படி நாம் அவ்வளவு சாட்சியாக வாழ்ந்து பரலோக ராஜ்யத்தை சுதந்திரித்துக் கொள்ள வேண்டும்? பவுலுக்கு எப்படி அவ்வளவு தைரியம் வந்தது? விசுவாசத்தின் மிகுதியால் அவன் கூறுகிறான், நான் போய் நீதியின் கிரீடத்தை சுதந்திரிக்கப் போகிறேன் என்றால் அவன் வாழ்ந்த வாழ்க்கையில் கர்த்தர் அவனை தப்புவித்திருக்கிறார். நம்ம ஆண்டவருக்குன்னு சாட்சியா வாழணும்னா அது நம்ம நினைச்சா மட்டும் முடியாது, ஆண்டவரும் நமக்கு உதவி செய்ய வேண்டும். பாருங்க, 2 தீமோத்தேயு 4 அதிகாரம் 17, 18 வசனம் வாசித்து பார்க்கும்போது, ஆண்டவர் பவுலுக்கு துணை நின்று எல்லா தீமை நின்றும் அவனை காப்பாற்றியிருக்கிறார் என்று அவன் சாட்சியாக எழுதுகிறான். இப்படி நாம் கர்த்தருக்கென்று சாட்சியாக நிற்கும்போது அவர் நமக்காக யுத்தம் செய்கிறார், அவர் நமக்கு துணை நிற்கிறார், எல்லா சிங்கத்தின் வாயிலிருந்தும் நம்மை தப்புவிக்கிறார். இந்த உலகம் நம்மை எதிர்த்து நிற்காதபடி உலகத்தை மேற்கொள்ளும் பலனை கர்த்தர் நமக்கு தருகிறார். ஆண்டவரை விசுவாசிக்கிற நமக்கு, ஆண்டவரை பட்சத்தில் நிற்கிற நமக்கு மட்டும் ஏன் இவ்வளோ துன்பம், துக்கம், துயரம், போராட்டம் எல்லாம் வருகிறது என்று அதற்கு தான் பவுல் இவ்விதமாக கூறுகிறான். 2 தீமோத்தேயு 3 அதிகாரம் 12 வசனத்தில், அன்றியும் கிறிஸ்து இயேசுவுக்குள் தேவ பக்தியாய் நடக்க மனதாயிருக்கிற யாவரும் துன்பப்படுவார்கள் என்று. இதைத்தான் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவும் கூறியிருக்கிறார். உலகத்தில் உங்களுக்கு உபத்திரவம் உண்டு, ஆனாலும் திடன் கொள்ளுங்கள், நான் உலகத்தை ஜெயித்தேன் என்று. என்றால் நம்மளுடைய வாழ்க்கையில் கிறிஸ்துவுக்கென்று நாம் நிலை நிற்கும் போது ஆண்டவர் எப்படி உலகத்தை மேற்கொண்டாரோ அதே போல் நாமும் உலகத்தை மேற்கொள்ள வேண்டும். இந்த உலகம் அவ்வளோ சீக்கிரம் நம்மளை ஜெயிக்க விடவே விடாது. ஏதோ ஒரு பலவீனத்தை கொண்டு வந்து கொடுத்து, அதாவது மாம்சத்தின் இச்சை, ஜீவனத்தின் பெருமை, கண்களின் இச்சை, இது போன்ற ஏதாவது ஒரு பலவீனத்தை கொண்டு வந்து நமக்கு முன்பாக வைத்து அதை நாம் மேற்கொள்ள விடாதபடி நம்மோடு கூட போராடி கொண்டிருக்கும். அதுதான் இங்கே பவுல் கூறுகிறான், கிறிஸ்து இயேசுவுக்குள் தேவ பக்தியாய் நடக்க மனதாக இருக்கிற யாவரும் துன்பப்படுவார்கள் என்று. ஆனால் ஆண்டவர் நமக்கு துணையாய் நிற்கிறார். எப்படி அப்போஸ்தலனாகிய பவுலுக்கு எவ்வளவோ போராட்டம் வந்த பொழுதும் கர்த்தர் அவனுக்கு துணை நின்று எல்லா தீமை நின்றும் ரட்சித்து காத்து வந்தாரோ, அதே போல் கிறிஸ்துவுக்குள் தேவ பக்தியாய் இருப்பார். நமக்கும் உபத்திரவம் உண்டு, ஆனாலும் நம்மை ஜெயம் தருகிற தேவன் நம்மோடு கூட இருக்கிறார், நமக்கு ஜெயம் தருகிறவர் நம்மோடு கூட இருக்கிறார் என்று விசுவாசத்தில் நாம் நிலை நிற்க வேண்டும். என்றால் இந்த விசுவாசத்தில் போகும்போது நாமும் ஒரு சிலவற்றை விட்டு விலக வேண்டும் என்றும் அப்போஸ்தலனாகிய பவுல் கூறுகிறான். 2 தீமோத்தேயு 3 அதிகாரம் 2 முதல் 5 வசனம் வரைக்கும் வாசித்து பார்த்தால், இந்த உலகத்தின் குணநலங்களுடையவர்களை விட்டு நீங்கள் விலக வேண்டும் என்று கூறியிருக்கிறான். அது என்னது அந்த உலகத்தின் குணநலங்கள்? தற்பிரியர்கள், பணப்பிரியர்கள், வீம்புக்காரர்கள், அகந்தை உள்ளவர்கள், தூஷிக்கிறவர்கள், தாய் தகப்பன்மாருக்கு கீழ்ப்படியாதவர்கள், நன்றி இல்லாதவர்கள், பரிசுத்தம் இல்லாதவர்கள், சுபாவ அன்பில்லாதவர்கள், இணங்காதவர்கள், அவதூறு செய்கிறவர்கள், இச்சையடக்கம் இல்லாதவர்கள், கொடுமையுள்ளவர்கள், நல்லோரை பகைக்கிறவர்கள், துரோகிகள், துணிகரம் உள்ளவர்கள், இருமாப்புள்ளவர்கள், தேவ பிரியராய் இல்லாமல் உலகப் பிரியராய் இருக்கிறவர்கள், தேவ பக்தியின் வேஷத்தை தரித்து
அதன் பலனை மறுதளிக்கிறவர்களை விட்டு நாம் விலக வேண்டும். இப்படிப்பட்டவர்களை நீ விட்டு விலகு என்று தீமோத்தேயுக்கு அறிவுரை கூறுகிறான் அப்போஸ்தலனாகிய பவுல். அது தீமோத்தேயுக்கு மாத்திரமல்ல, நமக்கும் அந்த அறிவுறுத்தல் இருக்கிறது. அதையும் நாம் கடைபிடிக்க வேண்டும். 1 தீமோத்தேயு 6 அதிகாரம் 20வது வசனம், 6 அதிகாரம் 11வது வசனத்தை வாசித்து பார்த்தால், வீண் பேச்சுகளுக்கும் பணப்பிரியர்களையும் விட்டு விலக வேண்டும் என்று. ஒருவேளை நாம யாராவது இந்த உலக அன்பில் இருக்கிறவர்கிட்ட போய் பேசினா, ஒரு 10 நிமிஷம் பேசினா போதும், அதே குணநலங்கள் நம்மளுக்கும் வந்துடும். கிறிஸ்துவுக்குள் நம்ம விசுவாசமா இருப்போம். ஆனால் நம்ம என்ன சொல்லுவோம்? அவங்கள மாதிரி நம்மளும் சம்பாதிக்கணும், வேலைக்கு முக்கியத்துவம் கொடுக்கணும்னு சொல்லுவோம். வீண் பேச்சு பேசுகிறவர்கள் அடுத்தவங்களை பற்றி குறை பேசிட்டே இருப்பாங்க. அந்த கதையை கேட்க ஆரம்பிச்சுட்டு நம்மளும் அதே மாதிரி தான் பண்ண ஆரம்பிப்போம். ஆனால் ஆண்டவருக்கு அது பிரியமில்லாதது. அவர்களை விட்டு நாம் விலக வேண்டும். அந்த பழக்க வழக்கங்கள் நமக்குள் இருக்கக்கூடாது. இப்படி நாம் கர்த்தருக்கென்று பக்தி வைராக்கியமாய் எல்லா இடங்களிலும் நாம் கிறிஸ்துவுக்கென்று சாட்சியாக நிற்கும்போது அவர் நம்மை தப்புவிக்க வல்லவராயிருக்கிறார். அது மாத்திரமல்ல, பரலோக ராஜ்யத்தை சுதந்திரித்துக் கொள்ளும்படியும் கிருபை தருகிறார். பரலோக ராஜ்யத்திலே அவர் எனக்காக நீதியின் கிரீடத்தை ஆயத்தப்படுத்தி வைத்திருக்கிறார். ஒன்று மட்டும் நாம் நன்றாக தெரிந்து கொள்ள வேண்டும். நாம் பரலோகத்திற்கு செல்ல வேண்டும் என்பது நம்மளுடைய ஆசை மட்டுமல்ல, நாம் பரலோகத்தை சுதந்திரித்துக் கொள்ள வேண்டும் என்பது நாம் கர்த்தருடைய ஆசையாகவும் இருக்கிறது. நீதியின் கிரீடம் பெற்றுக்கொள்ள வேண்டும் என்பது நம்மளுடைய ஆசை மாத்திரமல்ல, நீதியின் கிரீடம் என் மகனுக்கு என் மகளுக்கு தரிப்பித்துக் கொடுக்க வேண்டும் என்பது நம் ஆண்டவருடைய வாஞ்சையாயும் இருக்கிறது. என்றால் அவருடைய வாஞ்சையை நிறைவேற்றும்படி நம்மை நாமே ஒப்புக் கொடுப்போம். அவருடைய பிரசனமாக்குதலை நாம் விரும்புவோம். அவர் நமக்கு நீதியின் கிரீடத்தை தரிப்பிப்பார். அந்த நாள் அதுவே நமக்கு ஒரு பாக்கியமுள்ள நாள். அந்த நாளை வாஞ்சிப்போம். கர்த்தருடைய வருகை மிக மிக சமீபமாக இருக்கிறது. பரலோக ராஜ்யத்தை சுதந்திரித்துக் கொள்வோம். கர்த்தர் தாமே இந்த வார்த்தையை ஆசீர்வதிப்பாராக. ஆமேன், ஆமேன்.